போதையில்லா தமிழகத்தை மாற்றுவேன், மத்திய அரசாங்கமே கஞ்சாவை ஒழித்துடு, இந்தியா கேட்டா மூடிருங்க, கஞ்சா வராது அப்படின்னு பேசினார்ல. அப்போ டாஸ்மார்க்ல என்ன விற்கிறாங்கன்னு கேட்கிறேன். டாஸ்மார்க்ல என்ன விற்கிறாங்க? காலையில் எழுந்திரிச்சோடனே டாஸ்மார்க் கடவாசல்ல தான் நிற்கிறான். திருத்தணியில் அந்த பையனை வெட்டும் போது துடிக்காத அந்த இரும்பு காரம், சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யும் போது துடிக்காத அந்த இதயம், அண்ணா நகர்ல சின்ன குழந்தை சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யும் போது துடிக்காத அந்த இதயம், தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் துடிச்சது ஏன்னு கேட்குறேன். அந்த மலம் கலந்த தண்ணீர் குடிச்சாங்க இல்லையா, அந்த மக்களுக்காக போராடுறதானே நீங்க வந்து நின்னீங்க, அந்த போராளின்னு தானே சொன்னீங்க. அதனாலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன் திருமாவளவன் அவர்களை ஏன் கேள்வி கேட்கிறோம்னா, சார் நீங்க அந்த மக்களோட பிரதிநிதின்னு சொல்றீங்க, இந்த மக்களை காப்பாத்துற கடவுள்னு சொல்றீங்க, நீங்க போராளிங்கிறீங்க, அப்படியே அந்த மக்களுக்காக நிக்கல. திருப்பூர்ல வீரராகவர் கோயில்ல போலீஸ் அடிக்கிறாங்க, கத்தி எடுத்து வந்து குத்த வர்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மது போதையில, கஞ்சா போதையில மிதமிஞ்சி கிடக்குறாங்க தமிழ்நாடு. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த விபின் பாஸ்கர் அவர்கள். வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். 2026 தேர்தல் களம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ஏன்னா திமுக ஆரம்ப காலகட்டத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓர்நீர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு நாங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கூட்டணி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் கூட்டணி பிரச்சனைகளை பற்றி எந்த ஒரு ஊடகமும் பேசுறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி, அமித்ஷா அவர்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, புதுக்கோட்டையிலையும் பேசியிருந்தாரு, திருச்சி மாவட்டம் போகும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா, இன்னொரு பக்கம் நாத்தாக்கா. இந்த 2026 தேர்தல் களம் திமுகக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் சார்? நீங்க முன்னவே சொன்னீங்க, திமுக நிறைய திட்டங்களை சொன்னாங்கன்னு, செஞ்சாங்களா அப்படிங்கன்னா அது ஜீரோ தான். இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அதில் என்ன பண்ணாங்க, புதிய உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்லிப்பட்டு ஆதார் கார்டு நம்பரை லிங்க் பண்ணி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, உன் வேலை என்னவோ அந்த வேலையை பாரு, இந்த ஓரணியில் தமிழ்நாடு சேர்த்துற வேலையெல்லாம் வேண்டாம், உன் வேலையை பாரு அப்படின்னாங்க. அதோட அது ஊற்றி மூழ்கிட்டாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், யாரோட நலம் காக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு கேட்கணும். அந்த ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருடைய நலனையாவது அவர் பாத்துக்கிறாரா? சார் அதுக்கப்புறம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாரே உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத எழுதி கொடுங்க, நான் சரி பாக்குறேன்னு சொல்லிட்டு. அது ஏற்கனவே அந்த பொட்டி ஒன்று வாங்கினார்ல அவர் எலெக்ஷன் அப்போ, அந்த ஒரு பொட்டி வைக்கிற, உங்க முன்னாடியே இந்த பூட்டுறம் பாருங்க, இந்த சாவி இங்க வைக்கிறோம் பாருங்க, இது உங்க முன்னாடியே திறப்போம், அப்போ எடுப்போம், இதுல இருக்கிற திட்டத்தை எல்லாம் செயல்படுத்துவோம்னு சொன்னாரு. அது என்னாச்சு? அப்போ நீங்க இப்படிதான், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒன்று பேசுவாங்க. அந்த பொட்டியெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். புகார் பெட்டின்னு ஒன்று வச்சாங்க இல்லையா, அதுலலாம் புகார் வாங்கினாங்க, லட்சக்கணக்கான புகார் வாங்கினாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? அந்த பொட்டி எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த சாவி வாங்கினா அவரு எங்கே போனாருன்னு தெரியல. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின் இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை, சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு அப்பான்னு கத்துச்சுல, அப்போ அப்பாவா அவர் எங்கள் கூட நின்றுக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. திருத்தணியில் அந்த பையனை வட மாநில இளைஞரை வெட்டினாங்கல்ல, கஞ்சா அடிமையான அந்த பசங்க, வெட்டும் போது அந்த பையன் கத்துனான்ல, அப்பா அப்பான்னு கத்துனான்ல, அப்போ அந்த அப்பா நிற்கணும்னு எங்களோட ஆசைதான். உங்களுடன் ஸ்டாலின் எங்களுக்கு ஆசைதான். ஆனால் அவர் எங்களோட இருக்கிறாராங்கிறத கேள்வி. அவர் அந்த குடும்பத்துக்காக இருக்கிறார். முதல் குடும்பத்தை தவிர வேற யாரையாவது கவனிக்கிறாரா, யாரையாவது கண்டுக்கிறாரா? நலம் காக்கும் ஸ்டாலின், அவரு நலம் காக்குறாரா, எங்களுடைய நலம் காக்குறாரான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு எல்லாரையும் போதை கடுமையாக்கி வச்சிருக்கிறார். தெருவுக்கு 5 டாஸ்மார்க் கடை இருக்குது, சரிங்களா? அவர் இதுக்கு பேர் தான் நலம் காக்கும் ஸ்டாலினா? எங்க நலம் காக்குறதா என்ன பண்ணணும்? டாஸ்மார்க் எல்லாம் மூடி இருக்கணும், மூடிட்டாரா? இப்ப கூட பேசினார்ல, இந்த போதையில்லா தமிழகத்தை மாற்றுவேன், மத்திய அரசாங்கமே கஞ்சாவை ஒழித்துடு, இந்தியா கேட்டா மூடிருங்க, கஞ்சா வராது அப்படின்னு பேசினார்ல. அப்போ டாஸ்மார்க்ல என்ன விற்கிறாங்கன்னு கேட்குறேன். டாஸ்மார்க்ல என்ன விற்கிறாங்க? காலையில் எழுந்திரிச்சோடனே டாஸ்மார்க் கடை வாசல்ல தான் நிற்கிறான். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்க நிற்கிறாங்க? காலையில் எழுந்திரிச்சோடனே டாஸ்மார்க் வாசல் நிற்கிறாங்க. அப்போ டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு அதுல பூரா சாராயத்தை ஊற்றி அந்த சாராயமே அவருக்கு போதை இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அதாவது மிதமிஞ்சி போச்சு. அது ஒரு மிதமிஞ்சினதுக்கு அப்புறம் அது போதை பொருளே இல்லை, அந்த லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. அதை காய்ச்சர்ல இருந்து விற்கிற வரைக்கும் யாரு காய்ச்சறது? திமுக அரசாங்கம், திமுக மந்திரிகள், இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க தான் காய்ச்சறாங்க. விற்கிறது யாரு? அவருடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விற்கிறாரு. குடிக்கிறது யாரு? தமிழ்நாட்டு ஏழை மக்கள். அப்புறம் இதுல எங்க யாருடைய நலனை காக்குறாரு? அவரு திமுக எம்பிகளோட நலனை காக்குறாரு,
தன்னுடைய மகனுடைய நலனை காக்குறாரு, தன்னுடைய மகளோட நலனை காத்துக்கிறாரு. அவர் ஃபாரின் போய் அவரோட நலனை காத்துக்கிறாரு. ஸ்டாலின் மருத்துவமனையில் அவர் பேர்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் மருத்துவமனையில் கஞ்சா செடி வளர்த்துறாரு. எங்க அவர் நலன் காக்குறாரு? அவர் யாரோட இருக்கிறாருங்கிறதான கேள்வியா சார், ஆனா இருக்குது. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் மக்களை பாதுகாக்க தான் செய்யறாரு, ஆனா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த அதிகாரியோடைய கண்ட்ரோல் பண்றது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த அதிகாரி கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் ஸ்டாலின் இல்லையாங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ இவர் வந்து பொம்மை முதல்வரா, இவர் கையாளாகாத முதல்வரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல. மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. நீங்க எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுமே, எதை கேட்டாலும் கவர்னரை குறை சொல்றதுமாவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி உங்களை மதிப்பான்னு கேட்குறேன். சரிங்களா? ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க நல்ல நலத்திட்டங்கள் பண்றாங்கன்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அது என்ன சொன்னாரு? வாக்குறுதி என்ன கொடுத்தாரு? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சொன்னாரு. அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? தகுதியுள்ள பெண்களுக்குனாரு. அப்புறம் என்னுடைய அம்மாவை, என்னுடைய சகோதரியை தகுதி இல்லைன்னு இவர் சொல்றது யாருன்னு கேட்கிறவர். சரிங்களா? அந்த 1000 ரூபாய் கொடுத்தாருல, அதே ஒருத்தர் சொல்றாரு, ஓசியில் வாங்குறீங்களா 1000ஆமா, ஓசியில் வாங்குறீங்கல்ல அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்து நிக்கிறீங்கல்ல, அதுக்கு கண்ணாடி வாங்கி பவுடர்லாம் அடிச்சுட்டு பூசி மொழிகிட்டு வந்து அழகா நிக்கிறீங்களே, அதுக்கு யார் காரணம்? அந்த 1000 ரூபாய் தானே காரணம்னு கேட்கிறாரு. துரைமுருகன் பையன் கேட்டார்ல. அப்போ இந்த முதல்வர் பேசியிருக்கணும்ல, ஏண்டா நான் கொடுக்குறேன், உங்களுக்கெல்லாம் என்ன எரியுது, என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்க இப்படி பேசலாமான்னு கேட்டிருக்கணுமே வேண்டாமா? ஓசி பயணம்னாரு, அதாவது இலவச மகளிர் பயணம்னாரு. ஒரு பொன்முடி சொல்றாரு, ஓசியில் போறீங்களா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாரு. எதிர்ப்பு தெரிவிச்சாரான்னு கேட்கிறேன் நான். உங்க வேலை என்னவோ அந்த வேலையை பாருங்க. நான் என் மக்களுக்காக நிக்கிறேன்னு சொன்னாரா? பதவி விட்டு தூக்குனாரா? அமைச்சர் பதவி விட்டு தூக்குனாரா? அமித்ஷா சொன்னார் நேற்று, எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நேற்று அதை தான் தெளிவாக சொன்னார். ஒரு ஆளை லஞ்சம் வாங்கின ஒரு ஆளை, வேலைக்காக லஞ்சம் வாங்கின ஒரு நபரை 400க்கும் மேற்பட்ட நாட்கள் ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் அது வரைக்கும் அவர் அமைச்சராகவே இருக்கிறார். அப்புறம் யாரை காக்கிறதுக்காக இந்த அரசாங்கம்? திருத்தணியில் அந்த பையனை வெட்டும் போது துடிக்காத அந்த இரும்புக்காரம், சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யும் போது துடிக்காத அந்த இதயம், அண்ணா நகரில் சின்ன குழந்தை சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யும் போது துடிக்காத அந்த இதயம், தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் துடிச்சது ஏன்னு கேட்குறேன். கரூரில் நீங்கள் என்ன பேசுனீங்க எலெக்ஷன் அப்போ? இப்படி ஒரு அமைச்சர், கேவலமான அமைச்சர், ஏடிஎம்கேல இருக்கிறாரு அப்படின்னு கேவலமாக பேசுனீங்களா? திட்டி தீர்த்த ஒரு அமைச்சருக்காக உங்கள் இதயம் துடிச்சது ஏன்னு கேட்குறேன் நான். அப்படி ஊழல் பண்ணவர், அவரை ஜெயிலில் தூக்கி போடணும். நான் ஆட்சிக்கு வந்தால் ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அவரை தூக்கி உங்கள் கூடவே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவரை காக்க உங்கள் இதயம் துடிக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக ஏன் துடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். சார், அரசியலே ரொம்ப நீண்ட காலமா யாருனாலையும் நண்பராகவும் இருக்க முடியாது, எதிரியாகவும் இருக்க முடியாது. திமுக கட்சியை பொறுத்தவரை கூட்டணியை வலுப்படுத்துறதுல இப்ப முக்கிய குறிக்கோளா வச்சிருக்காங்க. திமுகல ஏற்கனவே காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க. தேமுதிகவை உள்ள இழுக்கிறதுக்காகவும் ராமதாஸ் அவர்களை உள்ள இழுக்கிறதுக்காகவும் பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சோ இந்த கூட்டணியை பண்றது வலுவாச்சு அப்படின்னா திமுகவுக்கு தான் மறுபடியும் சாதகமானதான் அமையுமா இந்த சட்டமன்ற தேர்தல்? அதாவதுங்க, இவங்க மக்களை நம்பி இல்லை, புரியுதுங்களா? கூட்டணி நம்பி இருக்கிறாங்க. மக்களோட கூட்டணி வச்சுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தான் மக்களோட கூட்டணி. ஏன்னா மக்களுக்காக நிற்கிறோம், மக்கள் எங்களுக்காக நிற்கிறாங்க. அதனால் பாஜக வந்து மக்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாதியை இழுத்துனா நம்மளுக்கு ஒரு 5% கிடைக்குமா, இந்த இஸ்லாமியரை கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 8% ஓட்டு கிடைக்குமா, இப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே ஜாதி ஓட்டுமே அரசியல், அதாவது மத அரசியலும் பண்ணுறது யார்? திமுக தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இந்த 4.5 வருஷமா ஏதாவது வாயை திறந்து பேசியிருக்காங்களா? திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காங்களா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தாங்க. என்ன பண்ணுறாங்க? மது ஒழிப்பு மாநாடு நடத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, மதுபான கடையெல்லாம் மூடணும்னு. மதுபான ஆலையை வச்சிருக்கிறதும் திமுக அரசாங்கம் தான், காய்ச்சறதும் திமுக அரசாங்கம் தான். இதை கேள்வி கேட்க அவங்களால முடியல. அது மட்டும் இல்லை, இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் 2 நாள் முன்னாடி நேத்தோ முந்தானத்தை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் பிஜேபி பேசியிருக்காங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிஜேபி நின்றுருக்கான்னு கேட்குறாரு. பிஜேபி சொன்னங்காட்டி தான் அந்த விவகாரம் பெரிய லெவலில் ஆச்சு. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விவகாரம் விஸ்வரூபமாச்சு. 4.5 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அதையே வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்கல. அதை வந்து மத்திய அரசாங்கத்தை கேட்குறாரு அவர். மத்திய அரசாங்கமே ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்குறாரு. ஏங்க, மாநில அரசையே கண்டுபிடிக்க முடியாமல் தானே நீங்கள் மத்திய அரசாங்கம் சிபிஐ கிட்ட போனீங்க. அப்போ மாநில அரசாங்கத்தை திட்டணுமா வேண்டாமா? இந்த கையாளாகாத அரசாங்கத்தை ஏன் திட்டி பேசலை? மத்திய அரசாங்கத்தை திட்டி பேச முடியுதுல்ல, ஏன்பா உங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசலை? இந்த விஷயத்தில் கூட எடுத்துக்கோங்க. அதாவது அதே வேங்கை வயல் பிரச்சனையில் அந்த மலம் கலந்த தண்ணீர் குடிச்சாங்க இல்லையா, அந்த மக்களுக்காக போராடுறதானே நீங்கள் வந்து நின்னீங்க, அந்த போராளின்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன் திருமாவளவன் அவர்களை ஏன் கேள்வி கேட்குறோன்னா,
சார் நீங்கள் அந்த மக்களோட பிரதிநிதின்னு சொல்கிறீங்க, அந்த மக்களை காப்பாற்றுற கடவுள்னு சொல்கிறீங்க, நீங்கள் போராளிங்கிறீங்க, அப்படியே அந்த மக்களுக்காக நிற்கல? நான் வாபஸ் வாங்குவேன்னு சொல்லுங்கள், இல்லை அந்த கூட்டணி வெளியில் வந்து சொல்லுங்கள், திராணி இருக்கான்னு கேட்குறேன் நான். அறிவாலய வாசலில் பிச்சை எடுக்கிறீங்களே, அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறீங்க. அப்போ அந்த அம்பேத்கருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இந்த அரசாங்கம் ஏன் செயல்படலைன்னு ஏன் கேட்கல நீங்கள்? அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டீங்கல்ல. இது அதே மாநில அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையே நீங்கள் கண்டிக்கல. அந்த காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஏன் கண்டிக்கலன்னு கேட்குறோம். இப்படி கூட்டணி, அதாவது மாநில அரசாங்கம் என்ன பண்ணினாலும் வாய் மூடி மௌனியாக இருப்பானுங்க, புரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், திருப்பரங்குன்ற தீபத்தூணுக்கு ஒரு நீதிபதி கொடுக்குறார் தீர்ப்பு, அந்த அந்த நீதிபதியவே திட்டுறானுங்க சகட்டு மேனிக்கு. ஒரு நீதிபதி அவர் சட்டத்துக்கு உட்பட்டு, அம்பேத்கருடைய சட்டத்துக்கு உட்பட்டு, திருமாவளவன் சொல்கிற மாதிரி அந்த யார் அந்த சட்டத்தை உருவாக்குனார், அம்பேத்கர், அவர் இயற்றின அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அப்போ நீங்கள் அந்த சட்டத்தை கொடுத்த அந்த சட்டத்தின்படி கொடுத்த நீதிபதி திட்டினீங்கன்னா நீங்கள் அம்பேத்கரை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு தெரியலையா? அதுலேருந்து இப்படி எல்லாத்துக்குமே எதிராக செயல்படுறதுனால திமுக அரசாங்கத்துக்கு என்னதான் கிடைக்க போகுது? திமுக அரசாங்கத்துக்கு வந்து இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வேணும். அவங்க அதுக்கு அந்த பிரச்சனை திருப்பரங்குன்ற பிரச்சனை யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் நாங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்காக நிற்கிறோன்னு காமிக்கணும், புரியுதுங்களா? இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோன்னு காமிக்கணும். இப்படி மத அரசியல் பண்ணுறது திமுக. இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. விசிக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைக்கு வாய் திறந்து பேசியிருக்காங்களா? திருத்தணி விஷயமே எடுத்துக்கங்க. திருத்தணி பிஜேபி சொல்லலைன்னா, பிஜேபி இந்த விஷயத்தை பெருசு பண்ணி பேசலைன்னா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு வட மாநில இளைஞர் வெட்டுறாங்க, 4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க, அதில் ஒருத்தனை தமிழை அந்த போதைப் பொருள் பயன்படுத்தி அந்த இளைஞர்கள் அதில் ஒருத்தனை விடுதலை பண்ணிட்டாங்க, அதாவது ஜாமீனும் கொடுத்து தாட்டி விட்டாங்க வீட்டுக்கு. இது எந்த மாதிரியான ஒரு அரசு? இது யோசிச்சு பாருங்க. இதே ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா, இதே குஜராத்தில் நடந்திருந்தா, இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் நடந்திருந்தா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் கிளம்பி வந்திருப்பானுங்க. மோடி அரசாங்கமே ராஜினாமா பண்ணுங்க, உங்களுக்கு முடியாதா, அப்படி ஏகப்பட்ட வசனம் பேசியிருப்பாங்க. இங்கே இப்போ எல்லாம் எங்கே போனானுங்க? 4 பேர்த்தையும் நிற்க வச்சு சுட்டு தள்ளி இருக்கணும் வேண்டாமா? நீ யோசிச்சு பாருங்க, பதிக்குது. அது அந்த வீடியோவை பார்க்க முடியுதா நம்மளால? கன்யூஸாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியுதா? அதை விட என்னென்னா, அந்த அடிபட்ட நபர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கிருந்து நேராக ஊருக்கே போயிட்டார். பாருங்க எவ்வளோ வேகமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு ஆள் அடிபட்டு எல்லா உடம்பெல்லாம் காயம், கையே தூக்க முடியாது, ஆனால் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு ஒரே நாளில். அதிசயம், உலக அதிசயம் அது. ஒரே நாளில் உடம்புக்கு சரியாகி அவர் ஊர் வரைக்கும் போயிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் இருந்துக்கு பாருங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அப்போலோ போகிறாங்க, இப்படிலாம் கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அடுத்து சொல்றீங்க தாவேக்காலாம் ஏதாவது பிரச்சனை. எங்க தாவேக்கான்னு ஒரு கட்சிக்கு ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் போக வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் யார் கொடுத்தா? செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்தார். 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்த ஒரு தலைவர், அவர் ப்ரெஸ் மீட் பண்றதுக்கு பயந்துக்கிட்டு ஏடிஎம்கேலேருந்து வந்த ஒரு நபர் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இப்போ நீங்க ரீசெண்டா பாருங்க, ப்ரெஸ் மீட் பூரா அவர் தான் கொடுப்பாரு. அரசியல் களத்துக்கு அப்படி இருக்கிற ஒரு கட்சி வருதுன்னா அப்ப அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய கடமை தானே சார்? மக்களுக்காக நின்னா சான்ஸ் கொடுக்கலாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா எங்க 41 பேர் இறந்தாங்க. 41 பேர்த்தையும் கூப்பிட்டு எங்க வச்சு பார்த்தீங்க? பனையூர்லையா? நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பனையூருக்கு வர வச்சிருவீங்களா? நீங்க முதல்வர் ஆயிட்டீங்க, பனையூர் வர வச்சிருவீங்களா? அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் பனையூர் வர வச்சிருக்கீங்க, நீங்க போக மாட்டீங்களாங்க? மக்களா நிக்கிறதுன்னு என்னங்க? அண்ணாமலை அவர்கள் கொழும்புல இருந்து நேராக கரூர் வந்தார். ஒரே நாள்ல ஓடி வந்து அந்த மக்களுக்காக நின்னார். அந்த கரூர்ல இருந்து மக்களுக்காக நான் நிப்பேன்னு சொன்ன ஒரு ஆள், அடுத்த முதல்வர் பேசிக்கக்கூடிய ஒரு ஆள், அங்கிருந்து நேராக கிளம்பி எங்க வந்தார்? பனையூர் வீட்டுக்குள்ள வந்தார். யாரு மக்களுக்கான தலைவர் சொல்லுங்க? தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகக்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தாவேகாவினுடைய வருகை அப்படின்றது அதிமுகவுக்கு பலவீனமானதா அமையுமா? கண்டிப்பா அமையாது. அவர் வந்து சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அதாவது படத்துலலாம் சினிமா வசனம் நான் வரேங்கிற மாதிரி சினிமா வசனம் பேசிட்டு இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலே பனையூர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறார். இவர் எப்படிங்க நாளைக்கு தமிழ்நாட்டோட மக்களை காப்பாற்றுவார்? அவரா சொல்றார், சினிமா வசனம் மாதிரி யாரோ எழுதி கொடுக்குறாங்க, திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறார். தாவேகா ஒரு நாளும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்காது. இந்த எலெக்ஷனோட முடிஞ்சுது, புரியுதுங்களா? திமுக என்ற தீய சக்தியை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் ஒழிச்சு கட்டும் வரக்கூடிய எலெக்ஷனில் 2026. இது நடக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசுகிறவராக இருந்தால் நீங்கள் கரூர் போயிருப்பார்ல, நேராக அங்கே இருக்கிற மக்களையே பனையூர் வச்சு பேசுகிறார். நீங்கள் அதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நிவாரணப் பொருள் கொடுக்கணுமா, பனையூர் வீட்டுக்கு வர சொல்கிறார்.
அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணக்கூடிய இந்த தலைவரை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டுக்கே ஏடிஎம்கேல இருந்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் கொடுக்க முடியுதுன்னா அப்போ இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு கேட்குறேன் நான். இது ஒரு கட்சியான்னு கேட்குறேன் போல. இது ஒரு அமைப்பு. விஜய் ரசிகர் நட்பணி மன்ற மாதிரி ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பு அன்னைக்கு வேலை போகும், அதோட நிற்பாடிடுவாங்க. சரி, இந்த இவங்க திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பேசலை? ஒரு ஜட்ஜு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறார், தீபம் ஏற்றுங்கன்னு. இவரே வாய் திறந்து பேசல. இது கருத்து தெரிவிக்கணுமா வேண்டாம்? ஏன் தெரிவிக்கல? இதை செய்யணும்ல. இவர் சொல்றாருல்ல, போய் நாங்கள் வந்து திமுகவோட பி டீம் தாவேக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. கண்டிப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? திமுக என்ன சொல்கிறாங்க? பாஜகவை பார்த்து பாசிச பாஜகங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? இவர் அதே கருத்தை தானே சொல்கிறாரு. வேற ஏதாவது கருத்து மாதிரி சொல்லி வைக்கிறாரா? அப்புறம் திமுக இவரோட கொள்கை என்னன்னு கேட்டால், நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கொள்கை சொல்லியிருக்காரா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார். உங்கள் கொள்கை என்ன சார்? என் நெஞ்சில் குடியிருக்கும். சார், நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் நண்பா நண்பி. இதை தவிர வேறு என்னங்க பேசுகிறாரு அவர்? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒரு மாநிலத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த மாநிலத்தில் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் பேசுவீங்களா? நீங்கள் பேசினாரா இல்லையா? பாண்டிச்சேரியில் போய் பேசினார். அடுத்த நாளே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவிக்கிறார், நான் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்க போகிறோம், பொருட்கள் கொடுக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறார். அந்த அளவுக்கு தற்குறியாங்க இவர். ஏற்கனவே ஒரு தளபதி தற்குறி, இந்த தளபதி இவரும் தற்குறி தானே. அப்புறம் இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது திமுகவோட கொள்கை என்னவோ அதுதான் தாவேக்காவோட கொள்கையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா? 2 பேருடைய கருத்து என்ன? இல்லை, வேண்டாம். ஏன் வேண்டாம் தெரியாது. அனிதாவுடைய மரணத்துக்கு போன விஜய் அவர்கள் அனிதா மாதிரி எத்தனை குழந்தைகளை நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளை அவர் வந்து அவருடைய சொந்த செலவில் படிக்க வச்சிருக்காரு. சொல்லுங்க, படிக்க வச்சிருக்கலாமா? படிக்க வச்சிருக்க முடியாதா? வச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஏன் செய்யல? இவருக்கு அந்த அந்த பெண் குழந்தையை வச்சு அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக அதை கையில் எடுத்தாங்க, அதை செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழகத்துல கண்டிப்பா ஆட்சி மாற்றம் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு வந்தாலும் 2026 நாங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு. ஸோ இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சூப்பராக பேசியிருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது ஊழல் செய்யக்கூடியவங்களை உங்கள் கூட சகாக்களாக வச்சுருந்தா, அதாவது லஞ்சம் வாங்கின ஒருத்தர், செம்மண் கடத்தின ஒருத்தர், அப்புறம் வந்து கள்ளச்சாராய வழக்கில் ஒருத்தர், இப்படின்னு வரிசையாக எல்லாருமே ஊழல் பண்ண நபர்களை கையில் வச்சுட்டு ஒரு நிறைய இடி வழக்கு, நிறைய அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணால் மக்களுக்கு உண்டான ஆட்சி பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காரு. செய்ய முடியுமானா முடியாது. அப்போது 1 ரூபா கூட ஊழல் பண்ணாத எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்வார். கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவு கூட ஊழல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறைய சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஆட்சி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரணும்னா வரக்கூடிய 2026 பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறணும். அதுக்குண்டான வேலையை பாருங்கிறார். அப்போ இந்த ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல்னா என்னன்னே தெரியாத ஒரு கட்சி, இந்த தேசத்துக்காக இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி. இப்படி 2 கட்சியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உக்ரைன் போரில் கூட நான் பாகிஸ்தான்காரன் கூட நான் இந்தியன் சொல்லிட்டு இந்தியாவுடைய பேரை சொல்லி அங்கிருந்து வெளியில் வந்த கதையெல்லாம் உண்டு. இன்னைக்கு போரையே நிப்பாட்டி ஒரு 2 நாடு போர் நடக்குது, இந்தியான்னு சொன்னோடனே போரையே நிப்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய திறமை இருக்குன்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடிஞ்சது. வேற யாருனாலும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவர் சொல்றாருல்ல, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல்ல, நான் தான் உலகத்திலேயே பெரிய தலைவர். இவர் செஞ்சிருக்க முடியுமா? இவர்னால உலகம் பூரா எல்லா நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் போனார். ஏதாவது 1 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இதில் கொடுத்துருக்காரா? கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காப்பிக்கிறாங்க. அதுதான் லட்சணம். அதனால மக்கள் தெளிவாயிட்டாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பாருங்க, 1000 ரூபாய் நான் கொடுக்குறேங்கிறீங்க. 1000 ரூபாய் எதுக்காக கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் டெய்லி எனக்கு 1000 ரூபாயே கொடுங்க, அது பிச்சை தானே. பீகாரில் என்ன பண்ணாங்க? 10,000 ரூபாய் உங்களை தொழில் முனைவோராக மாத்திரம் சொல்லி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? தொழில் முனைவோர். நீங்கள் 10,000 ரூபாய் வாங்கி ஒரு தொழில் செய்யலாம், அது கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். அது பெண்களுக்கான முன்னேற்றமா? 1000 ரூபாயை மாதம் போடுறோன்னு நீங்கள் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா? அதுக்கு பேர் முன்னேற்றமா? நாங்கள் என்ன கேட்குறோன்னா அந்த பெண்களை முன்னேற்றுங்கிற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வீட்டு விட்டு வெளியில் வந்தால் பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு கொடுக்க முடியுதான்னு கேட்குறேன்.
பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்கா? திருப்பூரில் வீரராகவர் கோயிலில் போலீஸ் அடிக்கிறாங்க, கத்தி எடுத்து வந்து குத்த வர்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மது போதையில், கஞ்சா போதையில் மிதமிஞ்சி கிடக்குறாங்க தமிழ்நாடு. இதை ஒழிக்க முடியாமல் இந்த அரசாங்கம் திணறிட்டு இருக்கு. சார் அவர் தான் சொல்றாரு, நாங்க வந்து திராவிட மாடல் 1.0 கொடுத்தோம், இப்போ 2.0 இதே மாதிரி நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். சதுரங்க வேட்டை 2.0 பேர். ஒருத்தனோட ஆசையை தூண்டி ஓட்டை வாங்கிட்டு தனக்கும் தன் குடும்பத்துக்காக மட்டுமே நடத்தக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிடங்கிறது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழனுக்கு பிரச்சனை பாருங்கம்பாங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உடனே திராவிடம் ஜெயிச்சிருச்சும்பாங்க. எந்த இடத்துல திராவிடம் இருக்குது? இங்கே திருப்பரங்குன்றத்தில் திராவிடம் இருந்ததான்னு கேட்குறேன் நான். தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க, ஜட்ஜு கொடுத்துருக்காரு தீர்ப்பு. ஏற்றிட்டாங்களா? ₹1 ஒரு 10 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் ஊற்றிருந்தா ஏற்றிருக்கலாம். என்னுடைய காசு எடுத்துகிட்டு போய், பக்தருடைய காசு எடுத்துகிட்டு போயிட்டு 10 கோடி ரூபா செலவு பண்ணி அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு வாதாடுறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு பேர் வந்து இது வளர்ச்சிக்கு உண்டான அரசியலான்னு கேட்குறேன் நான். ஒரே ₹1 10 ரூபா எண்ணெய் இவ்வளோ தான் செலவாயிருக்கும். அந்த கோயிலோட காசு 10 கோடி ரூபா சோகா பண்ணிட்டாங்க. யாரோட காசு அது? மக்கள் அந்த கடவுள் மேலே, கடவுளே எனக்கு என்னுடைய பிரச்சனைகளாக தீர்த்து வைன்னு காணிக்கையாக செலுத்தியிருப்பாங்கல்ல, அந்த காசு அது யார்கிட்ட போயிருக்கு இன்னைக்கு? புரியுதுங்களா? இந்த அரசாங்கத்து பேர் என்ன? இந்த அரசாங்கம் சூப்பர் அரசாங்கமா? இது வளர்ச்சிக்கு உண்டான அரசியலா? இந்த சதுரங்க வேட்டை 2.0 மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள், அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 6 மாதத்தில் சொல்லிட்டாங்க நாங்கள் 99% நிறைவேற்றியாருன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, துரைமுருகன் அவர் சொன்னார், பொன்முடிகள் சொன்னார், எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க. இப்போ நான் ஒரு வாரம் முன்னாடி பேசின மீட்டிங்கில் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து 300க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றிக்கிறாங்கிறார். அப்போ எது உண்மை? யோசிச்சு பாருங்கள். முதல்வரே பேசியிருக்கார், காலையில் எந்திரிச்சா எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருப்பானோன்னு தெரியாது, அந்த நிலைமையில தான் நான் எந்திரிக்கிறேங்கிறார். அப்போ இந்த அரசாங்கம் சூப்பராக செயல்படுதா? அவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவரே காலையில் எந்திரிச்சா தான் தெரியுது எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பான்னு. எல்லாருமே ஊழல். நீங்கள் பாலிலிருந்து, நெய்யிலிருந்து, அதிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நடக்கக்கூடிய, இப்போ நீங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களோட பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இந்த அரசாங்கம் 9 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இந்த அரசாங்கம் வரும்போது நம்ம தலையில் 1,66,000 67,000 கடன் சுமை இருந்தது ஒரு நபர் மேலே. இன்றைக்கி 4 லட்சம் ஆகிருக்குது. இந்த அரசாங்கம் முடியும் போது 5 லட்சம் ஆயிரும். கடனை வாங்கி ஆட்சி செய்கிறதுக்கு பேர் ஒரு நல்ல அரசாங்கமானு கேட்குறது. அதில் 60% கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் 2026 வீட்டுக்கு அனுப்பப்படும். எங்கள் தலைவர் நேற்று அந்த முடிஞ்சது இல்லையா, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பார்த்துருப்பீங்க. 234 தொகுதியிலும் மிகப்பெரிய ஆரவாரம், வரவேற்பு. அவர் போன இடமெல்லாம் அவ்வளோ கூட்டம். இப்போ அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தை எப்படியாவது தடை பண்ணணும்னு திமுக அரசாங்கம் எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க. நாங்கள் இங்கே தரமாட்டோம், இந்த தடத்துக்கு தரமாட்டோம், ஒவ்வொரு இடம் கேட்ட இடத்துக்கு தரமாட்டோம், நீங்கள் இங்கே பிரச்சாரமே பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2வது இடத்துக்கு வந்துட்டீங்க, ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடுவீங்கன்னு பயம். புரியுதுங்களா? அதனால் இது எல்லாம் தாண்டி அவர் அந்த பயணத்தை சிறப்பாக முடிச்சிருக்கார். அது பார்த்துருப்பீங்க. எழுச்சி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டையே காவிமயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு சிறப்பான கூட்டம். அதனால் வரக்கூடிய தேர்தல் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு உண்டான தேர்தல். நாங்கள் தான் முதல்வராக போகிறோம். இந்த தமிழ்நாடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி போகணும்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இங்கே அமையணும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஊடகங்கள் முழுக்க எது பேசு பொருளா இருக்குன்னா, பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இன்ன வரைக்குமே பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு. ஸோ இது தவிர்த்து திமுகல கூட்டணி பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேசல, பாமக பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேசல. அப்படின்றப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவினுடைய வியூகம் அப்படின்றது எந்த அளவுக்கு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் பற்றி சொன்னீங்க. மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவோட கைப்பாவையாக இருக்கிறாங்க. இந்த நான் முன்னவே சொன்னேன், திருத்தணி விஷயத்தில் எந்த மீடியா காமிச்சாங்க? யோசிச்சு பாருங்கள். யாராவது மீடியாவை வந்து இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயாவது பேசுகிறாங்களா? சொன்ன விஷயத்தையாவது, அதாவது பிஜேபியோ இல்லை வந்து ஏடிஎம்கேவோ, பாருங்கள் இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குது, இந்த வீட்டில் 500க்கு மேற்பட்ட ஓட்டு இருக்குது, இதனால தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது பேசுகிறாங்களா? திமுக என்ன சொல்கிறதோ அதை செய்வாங்க. என்ன பேசுவாங்க? சார் காலையில் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அவர் சாப்பிட்டதில் வந்து எது சிறந்தது, வடையா இல்லை வந்து பாயாசமா, இதை பற்றி ஒரு விவாதம் பண்ணுவாங்க சாயந்தரம். வேறு என்ன பண்ணுவாங்க? திமுக என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு கைப்பாவையாக இருக்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள். ஆனால் திமுக மீடியாவை திட்டினா கூட, மீடியாவை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதிய தலைமுறையை ஒரு 2-3 நாள் கூட வந்து பிளாக் கூட பண்ணாங்க. அப்போ கூட
அப்போ கூட அந்த ஊடகங்கள்லாம் வந்து திமுகவுக்கு தான் துணையாக நிற்குது. ஏன்? அவங்க அந்த அளவுக்கு காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? காசுக்காக வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம். ஒரு சில யூடியூப் சேனலை தவிர. யூடியூப் சேனல் தான் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பயமே இல்லாமல் பேசுகிறாங்க. மக்களோட பிரச்சனைகளை தெளிவாக பேசுகிறாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா டிஎம்கேவோட கைப்பாவையாக இருக்குது. எங்களுடைய வரக்கூடிய 2026 தேர்தலினுடைய பெரிய அஜெண்டாவே நாங்கள் நேரடியாக மக்களை பார்க்க போகிறோம். மக்களை பார்த்து சொன்னார்களே செஞ்சாங்களான்னு கேட்க போகிறோம். சரிங்களா? நீட் தேர்வு ரத்து முதல் கையெழுத்து சொன்னாரே செஞ்சாரா? உங்களோட நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு பேங்கில் வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனேயுமே நகையெல்லாம் நகை கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார், செஞ்சாங்களா கேட்க போகிறோம். தாலிக்கு தங்கம் என்னாச்சுன்னு கேட்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றும் அவங்க சொன்ன இது இருக்கு இல்லையா, அதாவது கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபா நாங்கள் வந்தோடனே தருவோன்னு சொன்னாங்களே, கனிமொழி அக்கா பேசுனாங்களே, 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம் நாங்கள் கேஸ் சிலிண்டரை சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பெட்ரோல் விலை, டீசல் விலை இதில் வந்து நாங்கள் 5 ரூபா 4 ரூபா குறைப்போன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க போகிறோம், மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அப்போ மக்களுக்கு தெரிய போகுது. எங்களுக்கு மீடியாலாம் இன்றைக்கி வந்ததுங்க. காலகாலமாக நாங்கள் மக்களை பார்த்துட்டு உட்காந்து மக்களுடைய பல்ஸ் என்னன்னு இப்போ தெளிவாக தெரியுது. மக்களுடைய பல்ஸ் என்ன சார்? இவங்க டாஸ்மார்க் மூலமாக வருமானம் சம்பாரித்து அந்த முதல் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? எங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சொத்து வரி ஏற்றி விட்டாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, ஆவின் பாலோடைய ரேட் ஏற்றிட்டாங்க, நெய்யோட விலைய ரேட் ஏற்றிட்டாங்க, நெய்யில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயெல்லாம் சுரண்டிட்டாங்க. இந்த ஆவின் பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் மனோ தங்கராஜ் இருக்கும்போதே எல்லாம் சுரண்டி விற்றுட்டார். அப்போது அந்த மாதிரி அதே மாதிரி இந்த பத்திரப்பதிவு கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க. இப்படியெல்லாம் உயர்த்திட்டு எங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் காசெல்லாம் வாங்கிட்டு அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க சார், நாங்கள் இன்னும் தெருவுக்கு வந்துட்டோம் சார், இன்னும் மக்கள் புலம்புறாங்க. அதனால் மக்களோட தான் எங்களோட கூட்டணி. அதே மாதிரி யூடியூப் சேனல் வழியாக நிறையா நாங்கள் பேச போகிறோம், மக்கள்கிட்ட நேரடியாக பேச போகிறோம். இதுதான் எங்களுடைய வியூகமாக இருக்க போகுது. அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், அந்த தேர்தல் 2026 பாஜகவினுடைய காலம் இது. 2025 பாஜகவோட காலம், 2026 பாஜக காலம். தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் நான் வென்று காட்டுவோன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் இருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.